பைசாக்கு ஜஸ்டிஃபை பண்ண ஒரு படமாக நான் ஃபீல் பண்ணுறேன். நல்ல சினிமா எக்ஸ்பீரியன்ஸ், மியூசிக் ஸ்கோர்லாம் சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி குரல் சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த ஆக்டர்ஸ் 5 பேருக்குமே ஈக்குவலான ஸ்பேஸிங் இருக்கிறதுனால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அண்ட் எல்லோரும் டெபியூட்டண்ட்டாக இருந்து ஒரு நல்ல ப்ராடக்டை தியேட்டர்ஸ்க்கு கொண்டு வந்ததே நான் ஒரு சக்ஸஸாக தான் பார்க்குறேன். அண்ட் விசி நிறையா ப்ரொமோஷன்ஸ்லாம் இந்த வீக் நிறையா படத்துக்கு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்டையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. எஃப்ஜே சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக டெஃபினட்டாக பொருந்துறாரு. அவரோட அந்த சீன்ஸு ஆக்டிங்லாம் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. அதெல்லாம் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். மியூசிக் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி படத்துக்கு வந்து அந்த அந்த எஃபெக்ட், அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதே மியூசிக்காக தான் பார்க்குறேன். ஸோ மோபி அந்த சவுண்டெலாம் வந்து அந்த மொமெண்ட்ஸை க்ரியேட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் சின்மயக்கா பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு படம். ஆக்சுவலி வந்து ரொம்ப லேக்லாம் இல்லை, சூப்பராகவே போச்சு. அதாவது ரொம்ப மாதம் கழிச்சு ஒரு கல்ட்டு படம் பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைனல் வரைக்கும் நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து டேரக்டர் போட்டாங்க சாப்டர் 2 அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான லீட்ஸுமே இருக்குது. நல்லா இருந்துச்சு படம். எஃப்ஜே நல்லா பண்ணியிருந்தார் அவர். ஆக்சுவலி வந்து அதாவது அவர் சொன்ன மாதிரி எல்லா படத்துலையும் அவர் தான் ஃபஸ்ட்டு சாவடிப்பாங்க. இந்த படத்தில் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. பார்ட் 2ல் பார்ப்போம் அவர் இருக்காரா இல்லை சாவரி வட்டம் பண்ணுறாங்களான்ட்டு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறையா எல்லா சீன்ஸுமே ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாகவே வந்திருந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லாமே ரொம்ப பயம் அப்படிங்கிற மாதிரி நிறையாவே இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. எஃப்ஜே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இட்ஸ் அ குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஹிம். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. கிளைமேக்ஸ் ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டட். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத கிளைமேக்ஸ் இது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். அது மியூசிக் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. சத்தமாக தான் இருக்கும். ஹாரர் மூவி ஆனஸ்ட்லி இட்ஸ் சத்தமாக தான் இருக்கும். பட் இட்ஸ் நைஸ், வெரி நைஸ். சவுண்ட் எஃபெக்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது சாத்தான் பற்றி அந்த இதை பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கரெக்டாக சொல்லியிருக்காங்க ப்ரோ. ரொம்ப கணீர் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாட்டு தான் ரொம்ப அது ட்விஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் தான் சொல்ல வரேன். கிளைமேக்ஸ் அந்த எண்டு சீன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்கிறேன்னா படம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஏகப்பட்ட கட்டுக்கப்புறம் படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. நிறையா டேட்ஸ் தள்ளி போய் இப்போ ஒரு நல்ல டேட் வந்திருக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. எதுக்காக இந்த படம் பார்க்கணும்? ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து இந்த படத்தை ட்ரெய்லரில் மட்டும் பார்த்துட்டு வந்து இந்த படம் நல்லா இருக்காது, நல்லா இல்லை, இது வந்து நீ கடவுளுக்கு வந்து எதிராக சொல்கிறாங்க, கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லியிருக்காங்க. பட் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்கிறதா இந்த படமே. ஸோ எதுவுமே தப்பாக சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் உண்மையாகவே ஃபாரின் கண்ட்ரீஸில் நடந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ வந்து ஜெருசலேம்னு ஒரு இடத்துல நடந்த விஷயத்தை தான் இப்போ வந்து இப்படி பேசியிருக்கோம். ஸோ நல்லா கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒரு கொஞ்சம் கூட காமெடி இல்லாமல் ஒரு ஹாரர் த்ரில்லர் நம்ம நெஞ்சே படபடக்கும் அந்த அளவுக்கு படம் இருக்குது. எல்லாம் ஆக்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸு. எஃப்ஜே நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த ஹீரோயின்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்டோரி, என்ன சொல்ல வராங்க சார்? ஆக்சுவலி இது வந்து ஒரு ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள் நம்பிக்கை, மூட நம்பிக்கை. ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி படத்தோட ஒன்லைன் இருக்குது. படம் மாஸ், பக்கா மாஸ். ஓகே, எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். மியூசிக் தரம் ப்ரோ, பக்கா மியூசிக். ஒவ்வொரு நிமிஷம் வந்து நெஞ்சு திக்குன்னு இருக்கிற மாதிரி மியூசிக் பக்காவாக பண்ணியிருக்காங்க. பாட்டு உள்ள தான் தெரியும். ஆக்சுவலி பாட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க. பாட்டு உள்ள தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஹாரர் ஃபிலிம் தான், அவ்வளோதான், வேறு எதுவும். என்ன மாதிரி கதை? இந்த மாதிரினா பேய் படம் மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு. த்ரில்லாக இருந்துச்சு. ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருந்தாரு. சஸ்பென்ஸ்லாம் எப்படி? கிளைமேக்ஸ் எப்படி? ஓகே தான், சஸ்பென்ஸ்லாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க? சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே இஸ் குட், எவ்ரிதிங் இஸ் குட், எக்ஸலண்ட். ஓகே, அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் ரியலி குட். அஸ்வின் இஸ் புது மியூசிக் டைரக்டர். ஆக்டிங் குட், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எவ்ரிதிங். தேங்க்யூ. காமெடியே கிடையாது இதில். ஒன்லி சீரியஸ், ஒன்லி த்ரில்லிங் தான். ஓகே ஓகே குட், பார்க்கலாம். இப்போ இதுக்கும் தமிழ் இல்லை, தமிழ் மூவி நல்லா இங்கிலீஷ் ரேஞ்சில் எடுத்திருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. என்ஜாய் பண்ணுற மாதிரி, என்ஜாய் த்ரில்லர் மூவி. ஓகே, ஃபுல் ஆஃப் த்ரில்லர். தேங்க்யூ.